இப்போ பார்வதி கமருதீன் விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கோங்க. இதே பக்கத்து வீட்டுக்காரன் வந்து உங்கள் காலை மிதிச்சோ இல்லை உங்களை வந்து தள்ளியோ இந்த மாதிரி பண்ணால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? போலீஸ் கம்ப்ளைண்ட் போவீங்க. ஆனால் இது பிக் பாஸ்ல நடந்தால் என்ன தெரியுமாங்க ஆகும்? இட்ஸ் அ ரெட் கார்ட், இட்ஸ் அ கண்டென்ட் ஃபார் டிஆர்பி அப்படின்றாங்க. அப்போ டிக்னிட்டி லொக்கேஷன் கேமரா மாறாதுங்க. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு டிக்னிட்டியோட ஒரு சிஸ்டமேட்டிக்காக இந்த ஷோவை வந்து ரன் பண்ணணும், மென்டல் ஹராஸ்மெண்ட் இல்லாமல் எந்த ஒரு எமோஷ்னல் ஹார்ம் இல்லாமல் பண்ணணுங்கிறது தான் என்னோட ஒரே ஒப்பீனியனாக இருக்குது. இவங்ககிட்ட எந்த ஒரு அந்த ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை, ஒன் சைடட் அக்ரிமெண்ட்டாக இருக்கிறதுனால இது நிறைய பேரோட லைஃப்பை பாதிக்கப்படுது. பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போனால் நீ ஹீரோ ஆகிறதும் சரி, நீ ஜீரோ ஆகிறதும் சரி, இந்த சேனல் தான் டிசைட் பண்ணுறது. எஸ். இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எப்படி இருக்கும், அந்த கண்டஸ்டன்ட்டை ட்ரிகர் பண்றதுக்கு சாப்பாடு, தூக்கம், இந்த ரூம் டெம்பரேச்சர் கூட ரொம்ப ஹாட்டா இருக்கும் இல்ல ரொம்ப கோல்டா இருக்கும், அவங்கள ஒரு ஸ்ட்ரெஸ்லயே வச்சிருக்கணுங்கிற மாதிரி தான் அந்த கேமே இருக்குன்றாங்க. அப்படியா? முதல்ல நான் பிக் பாஸ்க்கு என்ன சொல்லணும்னா, ஒழுங்கா சோறு போடுங்கன்னு தான் சொன்னேன். ஏன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு மனுஷனுக்கு சாப்பாடு இல்லைன்னா என்ன பண்ணும்? அவங்க எல்லாம் அந்த கேம் ஃபார்மேட்டை ஒரு மாதிரி வச்சிருக்காங்க மேம். ஆமா, சாப்பிட்டு தூங்குறதுக்காக உள்ள அனுப்பல, சுகமா இருந்தா யார் பாப்பாங்க? அது என்ன கமர்ஷியல் போகல. பட் என்ன நான் சொல்றேன்னா, பேசிக்காக சோறு முக்கியம்ல, அதனால அவங்க எத்திக்ஸே ஒரு மாதிரி இருக்கு. நோ சாப்பாடு, சரியான சாப்பாடு இருக்காது. அவங்க வந்து ஒரு 20 பேருக்குன்னா அந்த ஒரு டாஸ்க் பேஸில் கொடுப்பாங்க. கம்மியாக இருக்க மாதிரி தான் இருக்கும். அதிலே அட்ஜஸ்ட் பண்ணி இது பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த ஸ்ட்ரெஸ்ஸில் வந்து நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி அந்த ஃபைட்டு, இந்த ட்ரிகரு, அதானே வேலை. ஒருத்தர் சாப்பிட்ற அளவுல இருந்து இவ்வளோ கம்மியாக கிடைக்கும் அந்த வீட்டுக்குள்ள. மேம் அங்கே பிச்சைக்கார வாழ்க்கை தான் நம்ம வாழணும். பிக் பாஸ் உள்ள லக்ஸரி வாழ்க்கைலாம் இல்லை, த பெகர் லைஃப்னு ஒன்று சொல்லுவாங்கல்ல, அதை வந்து பிக் பாஸ்குள்ளே போனால் லேர்ன் பண்ணிக்கலாம். ஏமா சாப்பாடெல்லாம் எவ்வளோதான் கிடைக்கும்? கிடைக்காது மேம், அதை ஒரு லிமிட்டாக தான் கொடுப்பாங்க. அதுலயே நம்ம சாப்பிட்டுக்கணும். அப்புறம் முட்டை 3 வேளை சாப்பாடு இருக்கா இல்லையா மேம்? 3 வேளை சாப்பாடுலாம் இருக்கும். அப்புறம் நீங்க இங்கே எக்ஸ்ட்ரா கேட்டால், நான் என்ன சொல்றேன்னா, எக்ஸ்ட்ரா கேட்டால் அதுக்கப்புறம் அதில் ஒரு சண்டை வரணும்ல. ஸோ அந்த மாதிரி தான் அங்கே சிஸ்டமே அங்கே அப்படி தான் இருக்கும். சரி, நான் அங்கே போனப்போ தண்ணிக்கு ரொம்ப பாடுபட்ட மாதிரி ஒரு டாஸ்க் தான் இருந்தது. தண்ணி வந்து டேப்லலாம் வராது. அந்த இது நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆரம்பத்திலே வந்து தண்ணிக்கு பஞ்சம்டா அப்படிங்கிற மாதிரி தண்ணியோட அருமையை வந்து புரிய வைக்கிற மாதிரி ஒரு விஷயத்த. பாத்ரூம் போனா தண்ணி கிடையாது, இல்லை எல்லாம் தொடச்சிட்டு தான் வரணும். பிளேட்டை கூட வாஷ் பண்ணும் போது டிஷ்யூவில் தொடச்சிட்டு அந்த அழுக்கு தண்ணியில் கழுவிட்டு டிஷ்யூவில் தொடச்சி தான் சாப்பிடணும். ஏன்னா தண்ணி இருக்காது, இவ்வளோதான் லிமிட்னு ஒரு வாட்டர் பாட்டில் வச்சு கொடுப்பாங்க.